ஓம் சாந்தி. 8/7/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக பாடம் எடுக்க ஆசிரியராகி வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள் ஆத்மாபிமானியாகி கவனமாக இன்றைய முரளியை கேட்கலாம். இனிமையான குழந்தைகளே, பாபாவிற்கு சமமாக அபகாரம் செய்பவர்கள் மீதும் கூட உபகாரம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. நம்ம பாபாவுக்கு சமமா ஆகணும்னா பாபா எப்படி அவரை சர்வ வியாபி சொல்லி எவ்வளோ தூட்டுறணும், நம்மளே தான் பண்ணணும். நமக்கே நமக்கு உதவி தானே செய்யறாரு. இப்போ அபகாரம் செய்யறவங்களுக்கு கூட உபகாரம் தான் செய்யறாரு. அது மாதிரி நமக்கு கெட்டது செய்யறவங்களுக்கு கூட நம்ம நல்லது தான் செய்யணும்னு சொல்லி கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி சொல்றாரு. கத்துக்கங்க. அப்பா எப்படியோ அப்படிதானே குழந்தைங்க. உங்க அப்பா எப்படி இருக்கிறாரு அப்படிதான் குழந்தை இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, லௌகீகத்திலே சொல்லுவாங்க. அவங்க அப்பா பாருங்க, அப்பா மாதிரியே புள்ள இருக்குது. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம ஆத்மா பரமாத்மாவுடைய குழந்தை. பரமாத்மா எப்படி இருக்கிறாரு? அபகாரிங்களுக்கு கூட உபகாரம் செய்யறாருல, அது மாதிரி நீங்களும் கத்துக்கங்கன்னு சொல்லி சொல்றாரு. நிந்தனை செய்பவர்களையும் தமது நண்பர்களாக்குங்கள். உங்களை குறை சொல்றவங்கள, உங்களை பின்னாடி பேசுறவங்கள, உங்களை நேராவே திட்டுறவங்க, உங்களை அடிக்கிறவங்க, உங்களை என்ன மனசை கஷ்டப்படுத்துறவங்க என்ன ஒன்னா செஞ்சுட்டு போட்டோம், அவங்கள கூட நீங்க நண்பர்களா ஆக்குங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கேள்வி: பாபாவின் எந்த பார்வை உறுதியானது? குழந்தைகள், நீங்கள் எதனை உறுதியாக்க வேண்டும், பக்கா செய்ய வேண்டும் சொல்லி பாபா கேக்குறாங்க. பாபாவோட பார்வை எது உறுதியானது, ஆனா நம்ம எதை உறுதியாக்கணும்னு சொல்லி கேக்குறாரு. பதில்: எந்த ஆத்மாக்கள் எப்படி இருந்தாலும் அனைவரும் என் குழந்தைகளே, எனவே குழந்தாய் குழந்தாய் என கூறிக்கொண்டிருக்கிறார். சிவபாபாவுக்கு எல்லாருமே 800 கோடி ஆத்மாக்களுமே அவருடைய குழந்தை தான். அதனால யார் வந்தாலும் என்ன சொல்றாரு? குழந்தாய் குழந்தாய்ன்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த பார்வையை உறுதியா அவர் பார்க்கிறாரு. இவ்விஷயத்தில் பாபாவின் பார்வையில் மிக உறுதியாக இருக்கிறார். நீங்கள் ஒருபோதும் யாரையும் குழந்தாய் குழந்தாய் என கூற முடியாது. ஆனா அவருக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவரு எல்லாரையும் குழந்தாய் குழந்தாய்ன்னு சொல்லுவாரு. ஆனா நம்மளால போயிட்டு யாரையும் குழந்தாய் குழந்தாய்ன்னு சொல்ல முடியாது. நம்மலாம் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் தானே. ஏன்னா நம்மளாம் சிவத்தந்தையினுடைய குழந்தைகள். அவர் தான் நமக்கு அப்பா, பரமாத்மா. நம்மளாம் ஆத்மாக்கள், சகோதரன் சகோதரர்கள். நீங்கள் இந்த ஆத்மா நமது சகோதரர், அந்த மாதிரி பாருங்க. சகோதரராக பாருங்கள், சகோதரரோடு பேசுங்கள். அப்ப எல்லாரையும் பார்க்கும்போது சகோதரன் என்ற பார்வையில பாருங்க, சகோதரனோடு பேசுங்க. ஆத்மான்ற பார்வையில பார்த்து ஆத்மாவை பார்க்கும்போது அந்த உடலை பார்க்காதீங்க. உடலை பார்த்தாதான் ஆண் பெண்ட்டு பார்க்க தோணும். இந்த உடலையே பார்க்காம நீங்க சகோதரன்ற உணர்வுல பேசுங்க. இந்த பார்வையை உறுதியாக்கும் போதுதான், இதன் மூலமாக தான் ஆன்மீக அன்பு ஏற்படும் சொல்லி பாபா சொல்றாரு. அப்பதான் அந்த அன்பு குற்றமில்லாத அன்பு, அந்த இயற்கையான ஆன்மீக அன்பு, அந்த பரமாத்மா கிட்ட கிடைக்கிற அன்பு மற்றவங்களுக்கு நம்ம கிட்ட அனுபவமாகும். எப்பன்னா நம்ம அந்த பார்வையை உறுதியாக்கும் போது. அதாவது இவங்களும் ஆத்மா, என்னுடைய சகோதரன், சிவத்தந்தையினுடைய குழந்தை, அந்த பார்வை பார்க்கும் போதுதான் நம்ம கிட்ட ஆன்மீக அன்பு போகும்னு சொல்லி சொல்றாரு. குற்றமான தவறான எண்ணங்கள் விலகி போய்விடும். அப்ப நம்ம கிட்ட அந்த குற்றப்பார்வை, அன்னைக்கே சொன்னார்ல, குற்றப்பார்வை, சிவில் பார்வை, அந்த குற்றமான அந்த தவறான எண்ணங்கள் நம்மகிட்ட விலகி போயிடும். ஏன்னா நம்ம தேகத்தை பார்க்கும்போது தான் இன்னாரு, இவங்க இப்படி, அவங்க அப்படி, இவங்க ஆண், இவங்க பெண், எல்லாத்தையும் அந்த உடலை வச்சு பார்த்து தான் தவறான எண்ணங்கள் வருது. அதெல்லாம் பார்க்கவே இல்லை. சகோதரன்ட்டு பார்க்கும்போது அந்த எண்ணங்கள் விலகி போயிடும் சொல்லி பாபா சொல்றாங்க. நிந்தனை செய்வர் கூட நண்பர்களாகி விடுவர். அந்த மாதிரி எப்போ நீங்க பாக்குறீங்களோ, உங்களை திட்டுறவங்களோ, உங்களை பின்னாடி போய் பழி பேசுறவங்க, உங்களை கஷ்டப்படுத்துறவங்க, மனசை கஷ்டப்படுத்துறவங்க, உங்களை என்னென்னமோ சொல்லி நிந்தனை பாடுறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்னவாயிடுவாங்க? நண்பர்களாக ஆயிடுவாங்க. ஏன்னா நீங்க அந்த உடலை பார்க்கறதுனாலதான் அவங்க உங்களுக்கு எதிரியா தெரியுறாங்க. நீங்க ஆத்மாவா பார்த்து அவங்களும் சிவத்தந்தனுடைய குழந்தை தான். அவங்களும் அவங்க பாட்டு நடிக்கிறாங்க. என்ன பண்றது? அவங்க பாட்டு அவங்க நடிக்கிறாங்க, ஏன் அவங்கள போய் நம்ம குறை சொல்லிட்டுன்ட்டு நம்ம நினைக்கும் போது எல்லாரும் நமக்கு நண்பர்கள் ஆயிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இப்ப புரிய வைக்கிறாரு. ஆன்மீக தந்தையின் பெயர் என்ன? நம்மளோட அப்பா பேர் என்ன? ஆத்மாக்களுடைய அப்பா பேர் என்ன? சிவன் என்று நிச்சயமாக கூறுவோம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, சிவன் சொல்லுவோம். அவர் அனைவரது ஆன்மீக தந்தை ஆவார். அவர் தான் உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை ஆவார். அவரே தான் கடவுள் என அழைக்கிறோம். உலகமே அவரை தான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்குது. அல்லாஹ், ஜகோவா, இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட்ன்ட்டு அவங்க மாத்தி மாத்தி பேர் வச்சு சொல்றாங்க.
காட்ஃபாதர் அந்த மாதிரி கூப்பிடுறாங்க. எல்லாரும் ஒருத்தரை தான் கூப்பிடுறாங்க, கடவுள்னு சொல்லி கூப்பிடுறோம். அவர் பேரு சிவன். குழந்தைகள், நீங்களும் நம்பர் பிரகாரம் புரிந்து கொள்கிறீர்கள். நம்ம கூட நம்பர் பிரகாரம் தான் புரிஞ்சுக்கிறோம். ஆகாஷவாணி என்று கூறுகின்றனர். ஆனால் இந்த ஆகாஷவாணி யாருடையது? ஆகாஷவாணின்ட்டு கூட சொல்லுவாங்க இல்லையா, நம்ம இந்த ரேடியோலாம் சொல்லுவோம் ஆகாஷவாணி வாசிப்பது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்துல ரேடியோலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது அந்த வெளியில அந்த வானத்துல இருந்து அந்த வர ஒளி, அதை தான் நம்ம வானத்துல இருந்து வந்த ஒளியை தான் நம்ம ஆகாஷவாணின்னு சொல்லுவோம். ஆனா இந்த ஆகாஷவாணி யாருடையது? இப்ப நம்ம பாபா வந்து நம்ம கூட பேசிட்டு இருக்காருல்ல, இந்த ஆகாஷவாணி யாருடையதுன்னா சிவபாபாவினுடையது. இந்த வாய் ஆகாய தத்துவம் என்கின்றனர். இந்த வாய் வந்து ஆகாய தத்துவம்ட்டு சொல்றாங்க. பாபா சொல்றார் என்கின்றார். ஆகாய தத்துவத்திலிருந்து அனைத்து மனிதர்களுடைய சப்தமானது வெளிப்படுகிறது. இப்ப நம்ம எங்க நின்று பேசிட்டு இருக்கிறோம்? இந்த 5 தத்துவங்கள்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த 5 தத்துவங்கள் தான் பூமியில தான் நம்ம வாழறோம். பூமி இருக்கு, ஆகாயம் இருக்குது. இது எல்லாமே 5 தத்துவங்கள் தான். இதுல வந்து நம்ம எங்க நின்று பேசிட்டு இருக்கிறோம்னா ஆகாயத்துல தான் நின்று எல்லாரும் பேசிட்டு இருக்கிறோம். நமக்கு மேல ஆகாயம் இருக்குது. எல்லாருக்கும் இந்த ஆகாய தத்துவத்துல இருந்து எல்லா மனிதர்களுடைய சப்தம் வந்து வெளிப்படுது. நம்ம பேசுனா எங்க வெளிப்படுதுன்னா ஆகாயத்துலதான் வெளிப்படுது. அப்ப வந்து ஆகாசவாணின்னு கரெக்டா சொல்றாங்க எல்லாரும். அனைத்து ஆத்மாக்களும் தமது தந்தையை மறந்து விட்டிருக்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ எல்லாருமே கடவுள் யாரு, அப்பா, அவரை நம்ம அப்பான்றத மறந்துட்டாங்க. அநேக விதமான மகிமை செய்யறாங்க. ஆனா கடவுளை எல்லா புகழும் இறைவனுக்கே, அப்புறம் விதவிதமா பேர் சொல்லி மகிமை பாடுறாங்க. ஆனால் ஒன்றையும் அறிந்து கொள்வதில்லை. ஆனா ஒன்னையும் புரிஞ்சது கிடையாது. சுகத்தில் யாரும் தந்தையே நினைவு செய்வதில்லை. ஆனா ஜாலியா சுகமா டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு வீட்டுல இருக்கிறவங்களோட எல்லாரோடையும் என்ஜாய் பண்ணும்போது ஒரு ஆள் கிடைச்சிட்டா போதும் பக்கத்துல ஜாலியா பேசுறதுக்கு, கடவுளே மறந்துடுறாங்க. சுகத்துல யாருமே கடவுளை நினைக்கிறதே இல்லை. அனைத்து மனோ ஆசைகளும் அங்கு சத்தியுகத்தில் பூர்த்தி ஆகின்றன சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா எல்லா மன ஆசைகளும் நமக்கு சொர்க்கத்துல பூர்த்தி ஆயிடும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க என்னெல்லாம் கேக்குறீங்க? நல்ல சொத்து பத்து, ஆரோக்கியம், உறவினர்கள், சுகம், மாட மாளிகை, என்னென்ன வேணும், ரொம்ப ஹையஸ்டா நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ எல்லாமே உங்களுக்கு சொர்க்கத்துல கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. இங்கோ அநேக ஆசைகள் தான் உள்ளன. இங்கே கூட எல்லாருக்கும் ஏகப்பட்ட ஆசைகள். ஆசை விட்டு வச்சுதான் மனுஷனா, எல்லாருக்கும் ஆசை அதிகமாக தான் இருக்குதுன்றாரு. மழை பெய்வதற்காக யாகம் செய்கின்றனர். நிறைய பேர் மழை வரணும்னு யாகம் செய்கிறாங்க. எப்பொழுதும் வேள்வி செய்து கொண்டிருந்தாலும் மழை பெய்யும் என்பது கிடையாது. யாகம் வளர்த்ததுனால மழை வந்துருன்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா எங்கேயாவது வறட்சி ஏற்படத்தான் செய்யும். இப்போ வெயில் அடிக்கிற 100 டிகிரி 108 டிகிரி அந்த மாதிரி வெயில் அடிக்கிறதுக்கு எங்க மழை பெய்யும்? எங்கேயாவது வறட்சி ஏற்பட தான் செய்யும். ஆனால் யஞ்ஞம் செய்வதால் எதுவுமே நடப்பதில்லை. சிலர் வந்து யாகம் வளர்த்துட்டு ஒன்றும் நடக்கிறது இல்லைன்ட்டு கவலையா இருக்கிறாங்க. இதுவோ நாடகமாகும். பாபா சொல்றாரு, இது டிராமா. என்னென்ன ஆபத்துகள் வர வேண்டுமோ அவை வரத்தான் செய்யும் சொல்லி பாபா சொல்றாரு. என்னென்ன டிராமால விதிக்கப்பட்டிருக்குதோ, என்னென்ன ஆபத்து, அதாவது அந்த பூகம்பம், வெள்ளம், ஏதாவது திடீர்னு மாடி இடிஞ்ச, இப்ப கூட குஜராத்ல ஏதோ மாடி அடுக்கு மாடி இடிஞ்சு விழுந்துருச்சு பாருங்க. ஆபத்துகள் என்னென்ன டிராமால நடக்கணும்னு இருக்கோ அதெல்லாம் வரதான் செய்யும் சொல்லி சொல்றாரு. எவ்வளவு அதிகமான மனிதர்கள் இறந்து போகின்றனர். அதுல பாருங்க எவ்வளவு பேர் இறந்துறாங்க. எவ்வளவு மிருகங்களும் கூட இறக்கின்றன. மிருகங்கள் கூட இறக்குது. அதுவும் கடவுளுடைய படைப்பு தானே. அதுவும் இறந்து போயிடுது. மனிதர்கள் எவ்வளவு துக்கம் அடைகிறார்கள். மழை நிறுத்துவதற்கும் ஏதாவது வேள்வி இருக்கிறதா? பாருங்க, சரி மழை வர்றதுக்கு தான் யாகம் பண்றாங்கன்னா மழை பெய்யுது நிக்கவே மாட்டுது, ஒரேடியா பெய்யுது. சில இடத்துல 6 மாசம் பெய்ய வேண்டியது வந்து ஒரே மாசத்துலயே பெஞ்சு முடிஞ்சுது. இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளமா ஓடுது. அப்ப மழையை நிறுத்துவதுக்கு கூட ஏதாவது வேள்வி இருக்கிறதா? தொடர்ந்து மழை கொட்டும் போது யஞ்ஞம் செய்வார்களா? மழை பெய்யும் போது யாராவது யாகம் வளர்த்துவாங்களா? இந்த அனைத்து விஷயங்களையும் குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். மற்றவர்களுக்கு என்ன தெரியும் சொல்லி பாபா சொல்றார். இப்ப நமக்கு தான் தெரியும் இந்த ஆபத்துகள்லாம் வரும். இதெல்லாம் இயற்கை சீற்றங்கள்லாம் வந்து உலகத்தை தூய்மை பண்ணுது. நம்ம ஆத்மாக்கள் நம்மளும் தூய்மையாயிட்டு இருக்கிறோம். இந்த இயற்கை சீற்றங்களும் உலகத்தை தூய்மை பண்ணிட்டு இருக்குன்னு நமக்கு தான் தெரியும். மத்தவங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா வந்து இப்ப புரிய வைக்கின்றார். மனிதர்கள் தந்தையை மகிமை செய்கின்றனர், திட்டவும் செய்கின்றனர். இன்னைக்கு பாபா அந்த நிந்தனை பற்றி தான் சொல்லியிருக்கிறாரு. நம்மளும் நம்ம நிந்தனை செய்பவர்களை நம்ம நண்பர்களாக்கணும். பாபா எப்படி எப்படி எல்லாரும் திட்டுறதை தாங்கிட்டாரோ அது மாதிரி நம்மளையும் தாங்கிக்க சொல்றாரு.
மனிதர்கள் தந்தையெல்லாம் மகிமையும் செய்றாங்க, திட்டவும் செய்றாங்க. நல்லா இருந்தா கடவுளை வாழ்த்துறாங்க. ஏதாவது நடந்து போச்சுன்னா கடவுளையே புடிச்சு திட்டுறோம் இல்லையா? நம்மளே தான் திட்டுறோம். ஆச்சரியம் அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. பாபாவை இழிவு செய்வது எப்போது ஆரம்பமானது? ஆனா இந்த பாபாவை திட்டுறது, தந்தையே திட்டுறது, கடவுளை திட்டுறது எப்போ ஆரம்பமாச்சு தெரியுமா? எப்போதுல இருந்து ராவண ராஜ்யம் ஆரம்பமானதோ, துவாபர யுகத்துல இருந்து. அப்போதே ஈஸ்வரனை சர்வ வியாபி என்று கூறியது முக்கிய இழிவாகும் சொல்லி சொல்றாரு. கடவுள் கல்லுல இருக்கிறாரு, முள்ளுல இருக்கிறாரு, தூண்ல இருக்கிறாரு, துரும்புல இருக்கிறாரு, நாயில, பூனையில, என்னென்ன சொல்லிட்டோம். கடவுள் அங்க இருப்பாரா எங்கேயாவது? நம்ம அப்பா, ஒரு சரீரத்தினுடைய அப்பா இங்க இருக்கிறாரு அங்க இருக்கிறாருன்னு சொல்லுவோமா? இல்ல நம்மளேதான் நீ நாயில இருக்கிற, பூனையில இருக்கிற சொன்னா நமக்கு கோவம் வராது? அந்த மாதிரி ஒரு பரமாத்மாவை போய் அவர் இருக்கிறதே ஹையஸ்டான இடம் சாந்தி தாமம். அவர் இந்த பூலோகத்துல அவர் வந்து எந்த மாதிரி ஒரு பூலோகம், எப்படி ஆயிடுச்சு இந்த உலகம்? இங்க போய் கல்லுல இருக்கிறாரு, பூனையில இருக்கிறாருன்னு சொல்லலாமா? அது எவ்வளவு பெரிய இழிவு, முக்கியமான இழிவாகும் சொல்றாரு. இதன் காரணமாகவே தான் நீங்க கீழே இறங்கி வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. யார் பண்ணதுன்னா நம்ம தான் சொல்றாரு. யார் நம்மை நிந்தனை செய்கிறார்களோ அவர்களே நமது நண்பர்களும் கூட என்று பாடப்படுகிறது. ஏதோ ஒரு பாட்டு இருக்குதான், அதுல வந்து யார் நம்மள நிந்தனை பண்றாங்களோ அவங்களே தான் நமது நண்பர்களும் கூடன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கான். அனைவரையும் விட அதிகமாக இழிவு செய்தது யார் சொல்லி பாபா கேக்குறாரு. குழந்தைகளாகிய நீங்கள் தான். பாருங்க, வந்துட்டார் பாயிண்ட்டுக்கு. என்ன அதிகமா கேவலப்படுத்துனது, இழிவு பண்ணது யாருன்னா நீங்க தான் சொல்லி சொல்லிட்டாரு. நீங்க தான் என்னை இப்படி பண்ணிருக்கிறீங்க, பிறகு நண்பர்களாகவும் நீங்கள் தான் ஆகிறீர்கள், அதுக்கப்புறம் நீங்க தான் இப்ப என்னுடைய நண்பனாகவும் ஆயிருக்கிறீங்க. பொதுவாக மொத்த உலகமே இழிவுபடுத்துகிறீங்க. பொதுவா என்னை எல்லாருமே என்னை இழிவுபடுத்துறாங்க, அதிலும் நம்பர் 1 நீங்க தான் பண்ணிருக்கிறீங்கன்னு சொல்லி இன்னைக்கு முரளில நம்மள சொல்றாரு. பாருங்க, அப்ப துவாபரகத்துல இருந்து தெரியாமலே நம்ம பண்ணிருக்கிறோம். கடவுளை வந்து சர்வ வியாபின்னு சொன்னது முதல் தப்பு. நீ தூணுல இருக்கிற, துரும்புல இருக்கிற, இதெல்லாம் சொன்னது யாரு? நம்ம தான். நம்ம தான் இந்த பக்தியை ஆரம்பிச்சது, நம்ம தான் இதெல்லாம் செஞ்சது. அதான் சொல்றாரு, நீங்க தான் என்ன முத அசிங்கப்படுத்திட்டீங்க, நீங்களே நண்பர்களாகவும் இப்ப ஆகின்றீர்கள் சொல்லி சொல்றாரு. நீங்க பண்ண தப்ப நீங்களே தான் சரி பண்ணணும். மிகவும் அருகில் உள்ள நண்பர்கள் குழந்தைகள் என எல்லையற்ற தந்தை கூறுகிறார். இப்ப நம்ம வந்து அவருக்கு ரொம்ப கிட்டக இருக்கிற நண்பர்கள் குழந்தைகள் நம்ம தான் சொல்லி சொல்றாரு. என்னை குழந்தைகள் நீங்களே தான் நிந்தனை செய்தீர்கள். பாருங்க, என்னை யார் தெரியுமா அசிங்கப்படுத்துனது, என்னை குறை சொன்னது, என்னை நிந்தனை பண்றது யாருன்னா நீங்களே தான் சொல்லி சொல்றாரு. நீங்களே அபகாரிகளாகவும் ஆகின்றீர்கள். நீங்க தான் அபகாரி ஆயிட்டீங்க. நாடகம் எவ்வாறு அமைந்துள்ளது பாருங்க, எவ்வளவு ஒரு அற்புதமான டிராமா. நீங்க தான் அபகாரிகளா ஆயிருக்கிறீங்க. இவையெல்லாம் விசார் சாகர் மந்தன் சிந்தனை கடலை கடைவது செய்ய வேண்டிய விஷயங்களாகும். அப்ப இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. துவாபரகத்துல இருந்து நம்ம எப்படி பாபாவை அசிங்கப்படுத்திருப்போம், எப்படியெல்லாம் நிந்தனை பண்ணியிருப்போம், நம்மளால எவ்வளவு பாபா நிந்தனைக்கு உரியவரா ஆயிருக்கிறாருன்ட்டு யோசிச்சு பாருங்க. விசார் சாகர் மந்தன் என்பதற்கு எத்தனை அர்த்தங்கள் உள்ளன, யாரும் புரிந்து கொள்ளவே முடிவதில்லை சொல்லி சொல்றாரு. விசார் சாகர் மந்தன்னா சிந்தனை கடலை கடையிறது. எப்படி இந்த பசு வந்து சாப்பிட்டுட்டு அசை போட்டு அந்த புல்லை அசை போட்டுக்கிட்டே இருக்கும், அப்பதான் அது ரத்தமா மாறும். அந்த மாதிரி கேட்ட ஞானத்தை அப்படியே இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டாம ஞானத்தை அசை போட்டுட்டே இருக்கணும். ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு பாபா இந்த பாயிண்ட்டை ஏன் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி நம்ம போன போன பிறவியில என்ன பண்ணியிருப்போம், அவர் அதிகமா நம்ம எப்படி எப்படியெல்லாம் நிந்தனம் பண்ணியிருப்போம், இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இதுதான் விசார் சாகர் மந்தன். அந்த நிறைய அர்த்தங்கள் உள்ளது, ஆனா யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. விசார் சாகர் மந்தனுக்கே எத்தனை அர்த்தங்கள்னு சொல்றாருன்னா அதையே நம்ம விசார் சாகர் மந்தன் பண்ணணும் போலகுது. அந்த மாதிரி சொல்றாரு. இப்போது குழந்தைகள், நீங்கள் படித்து உபகாரம் செய்கிறீர்கள் என்று பாபா கூறுகிறார். இப்ப நீங்க எனக்கு எப்படி தெரியுமா அபகாரியா மாறுனீங்க, இப்ப எப்படி அதை உபகாரம் பண்றீங்க தெரியுமா? இப்ப வந்து என்கிட்ட படிக்கிறீங்க, நான் ஆசிரியரா இருக்கிறேன், என்கிட்ட படிச்சு இப்பதான் நீங்க ஒழுங்கா திருந்துறீங்க, இதுதான் நீங்க எனக்கு செய்யற உபகாரம்னு சொல்லி சொல்றாரு. யதாஹி என்று பாடப்படுவது பாரதத்தின் விஷயமாகும். பாரதத்துலதான் நான் வரேன். யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவ பாரத வரும் இல்லையா? எப்ப தர்மத்துக்கு இழிவு ஏற்படுதோ அப்போதான் நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாடப்பட்டிருக்குது கீதையில. அது மாதிரி தர்மத்துக்கே இழிவு ஏற்படுது. உண்மையான தர்மம் அது மறைஞ்சு போச்சு, தர்மத்துக்கே இழிவு ஏற்படுது, எல்லா அதர்மமும் நடக்குது. அப்பதான் கடவுளே வந்து அவதரிக்கிறாரு. விளையாட்டை பாருங்கள் சொல்லி சொல்றாரு. எப்படி இருக்கின்றது சிவஜெயந்தி, அதாவது சிவராத்திரி கொண்டாடுகிறார்கள். உண்மையில் அவதாரம் என்பது ஒன்றுதான் சொல்லி பாபா சொல்றாரு. சிவஜெயந்தி கொண்டாடுறாங்க, சிவராத்திரி கொண்டாடுறாங்க,
ஆனாலும் அவதாரன்றது ஒன்றுதான். ஆனா அந்த அவதாரத்தை போய் கல்லு முள்ளில் என கூறிவிட்டனர் சொல்லி சொல்றாரு. ஒரே அவதாரம் தான், புள்ளியா வந்து ஒரு உடம்புல, வயோதிகர் உடம்புல அவதரிக்கிறேன். சிவன் வந்து அவதரிச்சார்னு சொன்னா பத்தாதா? அதுக்காக சிவன் கல்லுல அவதரிச்சாரு, முள்ளுல அவதரிச்சாரு, எல்லாத்துலயும் இருப்பாரா? அந்த அவதாரத்தை போய் கல்லுல முள்ளுல, அப்புறம் மீன் அவதாரம், வராகி அவதாரம், அந்த அவதாரம், இந்த அவதாரம்ன்ட்டு, பன்றி அவதாரம்ன்ட்டு, எத்தனை அவதாரம், இத்தனை அவதாரம் சொல்லிட்டீங்களே. பாபா இவ்வாறு புகார் கூறுகின்றார். நம்ம மேல பாபா புகார் கொடுக்குறாரு. கீதா உபன்யாசம் செய்பவர்கள் ஸ்லோகன்களை வாசிக்கிறாங்க, ஆனா அந்த பொருளை எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லி சொல்றாரு. கீதை உபன்யாசம் செய்யறவங்க ஸ்லோகனா வாசிக்கிறவங்க, ஆனா அது பொருளே தெரியாம வாசிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்களே அன்பிலும் மிக அன்பான குழந்தைகள். இப்ப நீங்க தான் என்னுடைய அன்பிலும் அன்பான குழந்தைகள். யாரோடு பேசினாலும் குழந்தாய் என்றே கூறுவார். பாபா எப்பேற்பட்ட ஆத்மா வந்தாலும் சரி, ஆத்மாவா தான் பாக்குறாரு, குழந்தாய் என்றுதான் சொல்லுவாரு. பாபாவிற்கு இந்த ஒரு பார்வை மிகவும் உறுதியாகிவிட்டது. அனைத்து ஆத்மாக்களும் எனது குழந்தைகள். வாயிலிருந்து குழந்தாய் என்னும் வார்த்தை வெளிவரக்கூடிய யாரும் உங்களுடன் இருக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, பாபா எந்த மாதிரி பார்வையில பாக்குறாரு, எல்லாரையும் குழந்தைகளா பாக்குறாரு. அந்த பார்வையை உறுதி பண்ணிட்டாரு. ஆனா உங்க கூட யாருமே அந்த மாதிரி குழந்தாய்ன்னு சொல்ற அளவுக்கு யாரும் உங்களோட இருக்க முடியாது. பாபா மாதிரி வேற யாராவது இருக்கிறாங்களா? குழந்தாய்ன்னு நம்மள கூப்பிடுற லௌகீக அம்மா அப்பாவனா குழந்தாய்ன்னு சொல்லுவாங்க. அவங்க கூட குழந்தாய்ன்னு எங்க சொல்ல போறாங்க? பேரை சொல்லி கூப்பிட்டு 2 திட்டு திட்டுவாங்க. யாராவது அன்பா இனிமையான குழந்தாய்ன்னு சொல்லியிருக்கிறாங்களா? இல்ல இல்லையா? அது இந்த கடைசி பிறவில துவாபரகத்துல கூட அன்பா குழந்தாய்ன்னு யாரா கூட்டிருப்பாங்க. ஆனா இங்க யார் இருக்கிறாங்க? இப்ப கடவுளை தவிர வேற யார் நம்மள அன்பா வாயிலிருந்து குழந்தாய்ன்னு சொல்றவங்க? யார் எந்த பதவி மற்றும் நோக்கமுடையவர் என்பதை அறிவார்கள் சொல்லி சொல்றாரு. யார் எந்த பதவி அல்லது நோக்கமுடையவர் என்பதை அறிவார்கள். அனைவருமே ஆத்மாக்கள். இதுவும் கூட நாடகத்தில் பதிவாகியுள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம எல்லாருமே ஆத்மாக்கள். இதுவும் கூட நாடகத்துல பதிவாகி இருக்குது. எனவே எந்த விதமான மகிழ்ச்சியோ அல்லது துக்கமோ ஏற்படுவதில்லை சொல்லி பாபா சொல்றாரு. அனைவருமே எமது குழந்தைகள். சிலரோ துப்புரவு தொழில் செய்பவர்கள், சரீரத்தை ஏற்றுள்ளனர். வேறு சிலர் வேறு சரீரத்தை ஏற்றுள்ளனர். ஆனால் குழந்தாய் குழந்தாய் என்று கூறும் பழக்கமாகிவிட்டது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, யாரோ எந்த பதவி இருந்தாலும் சரி, எந்த நோக்கமுடையவர்களா இருந்தாலும் பாபாவுக்கு தெரியும். ஆனா பாபா வந்து எல்லாருமே ஆத்மாக்கள் அப்படிதான் பாக்குறாரு. எந்த வித மகிழ்ச்சியோ துக்கமோ பாபாவுக்கு ஏற்பட்டதில்லை. எல்லாருமே அவருடைய குழந்தைகள். ஆனா அவங்க சிலர் துப்புரவு தொழிலாளர் சரீரத்தை ஏற்றுக்கிறாங்க. அதாவது கூட்டி பெருக்கிற வேலை செய்யறவங்களா இருந்தாலும் அவரோட குழந்தை தான். வேற டாக்டரா இன்ஜினியரா இருந்தாலும் அவரோட குழந்தை தான். ஆனாலும் எல்லாரையுமே பாபா குழந்தாய் குழந்தாய்ன்னு தான் கூறும் பழக்கமாகிவிட்டது சொல்லி சொல்றாரு. பாபாவுடைய பார்வையில் அனைவருமே ஆத்மாக்கள் தான். அவர்களிலும் கூட ஏழைகள் மிக நன்றாக இருக்கின்றனர் சொல்லி சொல்றாரு. எல்லாருமே பாபா பார்வையில குழந்தைகள் தான். ஆனாலும் அவருக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஏழைகள். ஏனெனில் நாடகத்தின் பிரகாரம் அவர்கள் மிகவும் இழிவு செய்துள்ளனர் சொல்லி சொல்றாரு. நாடகப்படிதான் நம்ம வந்து இழிவு பண்ணிட்டோம் பாபாவுக்கு. தற்போது மீண்டும் என்னிடம் வந்துள்ளனர். எவ்வளோ இழிவு பண்ணமோ இப்போ வந்து கடைசியில அவர்கிட்டே தான் போயிருக்கிறோம். அவர் எவ்வளோ சர்வவியாபி. இந்த கடவுள் ஈஸ்வரன் வந்து பிள்ளைய கொடுத்தாரு, திரும்ப எடுத்துக்கிட்டாரு. இந்த ஈஸ்வரனாலதான் இவ்வளோ பிரச்சனையே. இவர் எதுக்கு இந்த மாதிரி ஒரு விளையாட்டு பண்ணணும்? என் வாழ்க்கையில இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு, எவ்வளோ திட்டி இருப்போம் அவரை போட்டு. கடவுள் எதுக்குதான் இருக்கிறாரு? அவர் கண்ணே இல்லையா? எப்படியெல்லாம் திட்டி இருப்போம் பக்தி மார்க்கத்துல. தற்போது என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அவர்கிட்ட தான் வந்திருக்கிறோம் இல்லையா? அவ்வளோ அபகாரம் பண்ணிட்டு உபகாரியா, அவர் நமக்கு அபகாரம் பண்ணவங்களுக்கு உபகாரியா அவர் வந்திருக்கிறாரு. அப்போ இப்ப திரும்ப நம்ம அவர்கிட்ட தான் போயிருக்கிறோம். அதான் சொல்றாரு, என்னிடமே வந்துள்ளனர். இந்த லட்சுமி நாராயணன் மட்டும் ஒருபோதும் இழிவு செய்யப்படவில்லை. ஆனா பாருங்க, எல்லாரையும் திட்டினவங்க, கிருஷ்ணரை திட்டினாங்க, சிவனையும் திட்டினாங்க, எல்லாரையும் திட்டினாங்க. ஆனா இந்த லட்சுமி நாராயணனை மட்டும் யாருமே திட்டவே இல்லை. அதான் என்னன்னு புரியல. அதான் சொல்றாரு பாபா, இந்த லட்சுமி நாராயணன் மட்டும் ஒருபொழுதும் இழிவு செய்யப்படவே இல்லை சொல்லி சொல்றாரு. கிருஷ்ணரை கூட மிகவும் இழிவுபடுத்தி கூறியுள்ளனர். கிருஷ்ணர் 16,108 மனைவி, அப்புறம் வந்து சேலையை திருடினாரு, வெண்ணெயை திருடினாரு, கல்லுல கட்டி வச்சாங்க, என்னென்னவோ கிருஷ்ணருக்கு சொல்லியாச்சு. ஆனா வந்து லட்சுமி நாராயணன் மட்டும் யாருமே திட்டவே இல்லை. ஏன்னு சொல்லி கேக்குறாரு. ஆச்சரியம் அல்லவா?
கிருஷ்ணரே பெரியவர் ஆகும்போது அவரை இழிவாக பேசவில்லை. கிருஷ்ணர் பெருசா லட்சுமி நாராயணனா ஆகும்போது அவரை யாரும் இழிவா பேசல. இந்த ஞானம் எவ்வளவு ஆழமானது, இம்மாதிரி ஆழமான விஷயங்களை எவராவது புரிந்து கொள்ள முடியுமா என்ன சொல்லி கேட்கிறாரு. எவ்வளவு ஆழமா பாபா புரிய வைக்கிறாரு. இதை யாராவது புரிஞ்சு கொள்ள முடியுமா? அதற்கு தங்கம் போன்ற பாத்திரம் வேண்டும். இந்த ஞானத்தெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா புத்தி தங்க பாத்திரம் மாதிரி இருக்கணும். தோசைக்கல்ல மாதிரி இருந்தா ஒண்ணுமே புரியாது. தோசைக்கல்ல தண்ணி தெளிச்சோன்னா உடனே ஆப்ரேட் ஆயிடும். அந்த மாதிரி இருந்தோம்னா ஞானம் போட்ட ஞானம் ஒண்ணுமே புத்தியில நிக்காது. தங்கம் மாதிரி புத்தி இருக்கணும். அப்பதான் புரியும். அவர் சொல்றது புரியும்னு சொல்லி சொல்றாரு. அது நினைவு யாத்திரை மூலமாகவே நடைபெறும். நீங்க பாபாவை நினைச்சாதான் இந்த இந்த முரளி கூட உங்களுக்கு நல்லா புரியும். பாபா என்ன சொல்ல வராருன்றது அவர் நினைச்சாதான் புரியும்னு சொல்லி சொல்றாரு. அது நினைவு யாத்திரை மூலமாகவே நடைபெறும். இங்கே அமர்ந்திருக்கும் போதும் கூட யதார்த்தமான நினைவு செய்கிறார்களா என்ன? சென்ட்ரலே வந்து உட்காந்து கூட மதுபன்ல உட்காந்தா கூட யதார்த்தமா பாபா நினைவு செய்கிறார்களா என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. நாம் சிறு புள்ளியான ஆத்மாக்கள் என்பதையும் அறிவதில்லை. முதல்ல நான் புள்ளி, நான் இந்த உடம்பு இல்லைன்னு கூட என்பதை கூட அறியறதில்லை. நினைவை கூட புத்தி மூலம்தான் செய்ய வேண்டும். பாபா சொல்றாரு. எப்படி நினைக்கிறதுன்னா பாபாவை எப்படி நினைக்கணும்? புத்தி மூலமா தான் நினைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப யாரையாவது நினைக்கிறோம்னா நம்ம எப்படி நினைக்கிறோம்? மனசு புத்தியில தானே ஓடிக்கிட்டே இருக்குது, எண்ணங்கள் உருவாகுது, அப்படியே அவங்கள நினைச்சிட்டு இருக்கிறோம். அதே மாதிரிதான் பாபாவை கூட புள்ளியா நான் இருக்கிறேன், பரந்தாமத்துல புள்ளியா பாபா இருக்கிறாரு, அப்படிதான் நினைக்கணும். இது புத்தியில் வருவதே இல்லை. ஆனா இதை ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டாங்கன்றாரு. சிறிய ஆத்மா, அவர் நமது தந்தையாகவும் இருக்கிறாரு, டீச்சராகவும் இருக்கிறாரு. இது கூட புத்தியில வர்றதில்ல. சரி, இப்படி கூட நினைக்கலாம்ல. டெய்லி சாயங்காலம் 6:30 மணிக்கு வந்து எனக்கு கிளாஸ் இருக்கிறாரு, அவருதான் எங்க அப்பா, பரமாத்மா சிவன், அப்படியாவது நினைக்கலாம்ல. அவரே எனக்கு அப்பாவா இருக்கிறாரு, டீச்சரா இருக்கிறாருன்னா அது கூட புத்தியில வர்றதில்ல சொல்லி சொல்றாரு. பாபா பாபா என்று கூறுகின்றனர். பாபா பாபான்னு மட்டும் சொல்றாங்க. துக்கத்தின் போது அனைவருமே நினைக்கிறாங்க. ஆனா பாருங்க, ஒரு கஷ்டம்னு வந்துட்டா உடனே கடவுளை கூப்பிடுறாங்க. பகவானுடைய வாக்கியம் அல்லவா, துக்கத்தில் அனைவருமே நினைக்கின்றனர், சுகத்தின் போது யாருமே நினைப்பதில்லை. கீதையில இருக்குது. துக்கத்துலதான் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, சுகத்தின் போது யாருமே நினைக்கிறது இல்ல. நினைவு செய்வதற்கு அவசியமே இல்லை. ஜாலியா இருக்கும்போது யாராவது கடவுள் நினைப்பாங்களா? நினைக்கிறதுக்கு அவசியமே இல்லைன்னு சொல்லி அவரே சொல்றாரு. இங்கு துக்கத்தை தரும் ஆபத்துக்கள் அதிகம் ஏற்படுகின்றன. கலியுகத்துல ஏன் எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஆபத்துக்கள் அதிகம் வருது. கடவுளே இரக்கம் கொள்வீர், கிருபை செய்வீர் என்று கூறி நினைவு செய்கின்றனர். அந்த துக்கம் வரும்போதுதான் கடவுளே என் மேல இரக்கம் காட்டு, கிருபை காட்டுன்ட்டு நினைவு பண்றாங்க. இப்போது கூட குழந்தைகள் ஆகின்றனர், பிறகு எழுதுகின்றனர், லெட்டர் எழுதுறாங்க. கடவுளே பாபா கிருபை செய்யுங்கள், சக்தி தாருங்கள், இரக்கம் காட்டுங்கள் சொல்லி நம்மளே குழந்தைகளே பிகேஸே எழுதுறாங்கன்றாரு. குழந்தைகள் ஆயிட்டாங்க, இருந்தாலும் என்ன எழுதுறாங்க லெட்டர்ல? எனக்கு கருணை காட்டுங்க, இரக்கம் காட்டுங்க, சக்தி கொடுங்கன்னு சொல்லிலாம் எழுதுறாங்க. ஆனால் பாபா சொல்றாரு, சக்தியை யோக பலத்தின் மூலம் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்க. இதை ஏன் என்ன கேக்குறீங்க? நீங்களாம் தேவதை தானே, தேவதையா உங்களை ஆக்கிட்டு இருக்கிறேன். தேவதைகள்ல அவங்க கொடுப்பாங்க, எதையுமே கேட்க மாட்டாங்க. நீங்க என்ன என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறீங்க? சக்திய எப்படி எடுக்கணும்? சக்தி பாபாவே வந்து கொடுப்பாரா? நீங்க யோகா பண்ணி பாபாவை நினைக்க நினைக்க தானா உங்களுக்குள்ள சக்தி கிடைக்கும். அப்புறம் ஏன் நீங்க வந்து என்கிட்ட இறக்கம் காட்டுங்கலாம் கேட்க போறீங்க? நீங்க வந்து யோக பலத்தின் மூலம் நீங்களே சக்தியை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு நீங்களே இரக்கம் காட்டுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. கடவுள்கிட்ட போயிட்டு நம்ம சக்தி தாருங்கள், இரக்கம் காட்டுங்கள் கேட்க வேண்டியதில்லை. அவரை நினைச்சாலே போதும், எல்லாமே கிடைச்சிரும்னு சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு நீங்களே ராஜ்ய திலகம் இட்டுக்கொள்ளுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. எப்படி உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ள முடியும் என்பதற்கான வழியை கூறுகின்றேன். உடனே எல்லாரும் கேட்பாங்க, எப்படி பாப்பா, உங்களை தானே நாங்க கேட்போம், எங்களையே எடுத்துக்க சொல்றீங்களேன்னு கேட்பாங்க. எப்படி நான் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்க முடியும்னு சொல்றேன், வழியை சொல்றேன்னு சொல்றாரு. டீச்சர் படிப்பதற்கான வழியை தான் கூறுவார். இப்ப ஸ்கூல்ல டீச்சர் வந்து பாடம் சொல்லி கொடுப்பாங்க, எல்லா கிளாஸையும் எடுப்பாங்க, வழியை தான் சொல்லி கொடுப்பாங்க. மாணவர்கள் என்ன பண்ணணும்? அவங்களோட வேலை படிக்கிறது, அறிவுரைப்படி அட்வைஸ் படி நடப்பது, அதான மாணவர்கள் பண்ணணும். டீச்சரே வந்து பாடம் இந்த எக்ஸாம் எழுதி கொடுப்பாங்களா? எக்ஸாம் எழுதி எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்களே எழுதுவாங்களா? அதே மாதிரிதான் கடவுளும். கடவுள் எப்படி வந்து அவரே வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேப்பருக்கெல்லாம் அவரே ஆன்சர் பண்ணுவாரா? நம்ம தான் நடிக்கணும். அதான் சொல்றாரு. டீச்சர் என்பவர் குருவாக ஆக முடியுமா?
கிருபை அல்லது ஆசீர்வாதம் தருவதற்குன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நான் ஆசிரியரா வந்திருக்கிறேன். உங்களுக்கு இப்படி இப்படி பண்ணுங்க, இப்படி இப்படி பண்ணுங்க, டெஸ்ட் பேப்பர் எல்லாம் பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லித் தரேன். யுக்தியெல்லாம் இந்த முரளியில தான் சொல்லித் தர்றாரு. இந்த மாதிரிலாம் வரும். நீங்க சம்பூர்ணமாகணும், சம்பன்னமாகணும். ஒண்ணும் இல்ல, என்ன நினைக்கணும். எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா எல்லாம் கரெக்டா நடக்கும்னு சொல்றாரு. ஆனா அந்த புத்தி அவர் நினைக்காம என்ன பண்ணுது, எல்லா டைம்லயும் அவரை மறந்துட்டு ஜாலியா இருந்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் பேப்பர் வரும்போது கடவுளே கிருபை காட்டு, கடவுளே சக்தி கொடுன்ட்டு அப்ப மட்டும் கேட்க வேண்டியது. அதான் பாபா சொல்றாரு, டீச்சர் என்பவர் குருவாக ஆக முடியுமா? கிருபை ஆசீர்வாதம்லாம் தர்றதுக்கு குரு தான் கிருபையை கொடுப்பாங்க, ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. டீச்சர் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க இல்லையா? யார் நல்ல குழந்தைகளோ அவர்கள் முயற்சியில் ஓடுவார்கள். யாரெல்லாம் நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய குழந்தைகளோ அவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டா முயற்சி பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பாபா நினைப்பாங்க. ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம் உண்டு, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓடலாம்னு சொல்லி சொல்றாரு. எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்குது. யார் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓடலாம். ஓடலாம்னா என்னது, நினைவு பயணமே ஓடுதலாகும் சொல்லி சொல்றாரு. அவரை நினைக்கிறது தான் ஓடுவது, ரேஸு. அவர் யார் அதிகமா நினைக்கிறாங்களோ நல்ல பதவி அடைவாங்க. அவங்களுக்கு கிருபை காட்டுலாம் கேட்க மாட்டாங்க. அவங்களே அவங்க பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிக்குவாங்க. பிரச்சனை வருதா, உடனே பாபாவை நினைச்சிட்டு அசரீரி பயிற்சி செய்யும் போது நமக்கு சுத்தி இருக்கிற பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே நீங்கிரும், எல்லாமே சரியாயிடும். பாபா யாரையாவது அமிச்சு சரி பண்ணிடுவாரு. இதுக்காக போய் பாபாட்ட நம்ம சக்தி கொடுங்க, இறக்கம் காட்டுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பாபா நினைச்சாலே போதும், பாபா எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுவாரு. ஒவ்வொரு ஆத்மாவும் தனித்தனியானது, சகோதர சகோதரி என்ற உறவும் விடுபட்டுள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. எல்லா ஆத்மாவுமே தனித்தனியானது தான். சகோதர சகோதரி என்ற உறவு கூட விடுபட்டு இருக்குது சொல்லி சொல்றாரு. சகோதரன் சகோதரன் என்று பார்த்தால் கூட தவறான பார்வையே விடுபடுவதில்லை சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த உடலா பார்த்தா கூட, பிரதர்னு பார்த்தா கூட அந்த தவறான பார்வையை விடுபடுறதில்ல சொல்லி சொல்றாரு. அது தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இந்த பார்வை பாருங்க, அதுதான், இந்த கண்ணு தான் இருக்கிறதுலே மோசமான கல்பிரிட். அதுதான் தவறு செய்யுது. அது தன்னுடைய வேலையை செஞ்சிட்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. பார்வையில தான் நம்ம மாற்றம் ஏற்படுத்தணும். இந்த சமயத்தில் மனிதர்களுடைய அங்கங்களும் உடல் உறுப்புகள் அனைத்துமே குற்றம் உள்ளவையே சொல்லி சொல்றாரு. இப்ப பாருங்களேன், நம்ம உடலுடைய உறுப்புகள் எல்லாமே நம்ம கர்ம வினையினால ஏற்பட்டது, எல்லாமே குற்றம் உள்ளவையா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. யாரையாவது எட்டி உதைத்தால், கோபப்பட்டால் குற்றமுள்ள அங்கமாகி விடுகிறது அல்லவா? இப்ப நம்ம கையால யாரையாவது அடிக்கிறோம், அப்ப கை தவறு செய்து. யாராவது எட்டி உதைக்கிறோம், அப்ப கால் தவறு செய்து. யார் மேலயா கோபப்படுறோம், 2 வார்த்தை பேசிடுறோம், அப்ப வாய் தவறு செய்யுது. அப்ப என்ன பண்ணுது, இந்த எல்லா அங்கங்களுமே அது இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்குது. அப்ப அந்த நம்ம பிரஜைகள், இந்த கண் காது மூக்கு வாய் பிரஜை, நம்மளுடைய பிரஜை, ஆத்மாவினுடைய பிரஜை எதுக்காக கொடுத்துருக்கிறாரு, அன்னைக்கே சொன்னார்ல, இந்த கர்மேந்திரியங்கள் உங்க கர்ம கணக்கை முடிக்கிறதுக்காக நான் கொடுத்துருக்குறேன். அப்ப நம்ம அந்த கர்மேந்திரங்களை எப்படி யூஸ் பண்ணணும், கட்டளைப்படி யூஸ் பண்ணாதான் அது ஒழுங்கா இருக்கும். அது இஷ்டத்துக்கு அது எட்டி உதைக்குது, கோவப்படுது, வாயால ஏதோ பேசுதுன்னா அது என்ன பண்ணிட்டு இருக்குது, அப்போ அந்த பிரஜைகள்லாம் நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. அது தப்பு தவறுமா வேலையை பண்ணிட்டு இருக்குது. ஏற்கனவே கர்ம கணக்கு தலை மேல அதிகம், இதுல இன்னும் வேற கர்ம சுமைய அந்த இந்த கர்மேந்திரியங்கள் பண்ணிட்டு இருக்குது. அப்ப பாபா சொல்றாரு, அது குற்றமுள்ள அங்கமாகி விடுகிறது அல்லவான்னு சொல்லி கேக்குறாரு. இப்ப செக் பண்ணுங்க, அதான் சொல்றாருல, நாள் முழுதும் என்ன பண்ண, நைட்டு சார்ட் வைங்க, செக் பண்ணுங்க, இந்த மாதிரி எல்லாம் உங்களுடைய பிரஜைகள் தப்பு பண்ணிச்சான்ட்டு செக் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இவ்வாறு ஒவ்வொரு உடல் உறுப்புமே தவறானதாகி விடுகிறது. இந்த மாதிரி தான் நம்ம தவறு பண்ணி நம்ம உடல் உறுப்பு தவறானதாகிடுதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் சத்தியுகத்துல எந்த உறுப்புமே தவறு செய்யாது. ஆனா இப்ப நமக்கு பாபா யோக பலத்தின் மூலமா கர்மேந்திரங்களை அடக்கி ஆத்மா ராஜாவாகி மனசு புத்தி கூட கண்ட்ரோல்ல வந்துருது. மந்திரியே கண்ட்ரோல்ல வரும்போது பிரஜைகளும் கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. மனசு சரியாக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கண் காது மூக்கு வாய் கை கால்லாம் கரெக்டா கண்ட்ரோல்ல வந்துடும். அந்த மாதிரி ஆயிடும் போது சொர்க்கத்துக்கு நம்ம ஆத்மா போன பிறகு அங்க எந்த உறுப்புமே தவறு செய்யாது. அங்க இந்த மாதிரி யாரும் எட்டி உதைக்க மாட்டாங்க, யாரும் கோவப்பட மாட்டாங்க. இந்த மாதிரி அடிக்கிறது உதைக்கிறது இதெல்லாம் இங்க கலியுகத்துல தான் பார்க்கலாம். அங்கெல்லாம் சத்தியுகத்துல யாரும் செய்ய மாட்டாங்க. எந்த உறுப்புமே தவறு செய்யாது. இங்கோ ஒவ்வொரு உறுப்பினாலும் தவறான செயல்களை செய்து கொண்டே இருக்கின்றனர். இங்க பாருங்களேன், இங்க யார வேணா பாருங்க, ஏதாவது ஒண்ணு தவறான ஒண்ணு பேசி தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல கையால காலால எட்டி உதைக்கிறது, அடிக்கிறது,
இல்ல கண்ணு கூட குற்றப்பார்வை தான். யாரையாவது பார்த்து தவறா பேசிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்குது. அனைத்திலும் அதிகமான தவறுகள் செய்யும் உறுப்பு எதுன்னா கண்கள் தான் சொல்லி பாபாவே சொல்றாரு. இந்த கண்ணு தான் நிறைய தவறு பண்ணுது. விகாரத்தின் ஆசை முழுமை அடையவில்லை என்றால் கையை நீட்ட ஆரம்பித்து விடுகின்றனர். அவங்களுக்கு விகாரத்தினுடைய ஆசை கிடைக்கலன்னா கையை நீட்டி அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. கைகள் நீள ஆரம்பித்து விடுகின்றன சொல்லி சொல்றாரு. முதல்ல கண்ணு தான் தப்பு பண்ணுது. எனவே தான் சூர்தாசனுடைய கதை கூட இருக்கிறது. இந்த சூர்தாஸ்னு ஒரு கதை இருக்குது. பாபா சொல்லியிருக்கிறாரு. சிவபாபாவோ எவ்வித சாஸ்திரத்தையுமே படிக்கவில்லை. ஆனா சிவபாபா இந்த மாதிரி சாஸ்திரத்தினுடைய கதையெல்லாம் படிக்கல. இந்த பிரம்மா பாபா தான் நிறைய படிச்சிருக்கிறாரு. அந்த கதையை உதாரணமா சொல்றாரு. சிவபாபாவோ ஞானத்தின் கடல் என்று கூறப்படுகிறார். சிவபாபா ஞானத்தினுடைய கடலா இருக்கிறார். சிவபாபா எந்தவித புத்தகத்தையும் படிப்பதில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். சிவபாபா எந்த புக்கையுமே படிக்கல. அவர் இந்த மாதிரி சாஸ்திரம்லாம் படிச்சாரான்னு கேட்டிங்கன்னா படிக்கல. ஞானம் நிறைந்தவன் சொல்லி சொல்றாரு. ஆனா பாபாவுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞானம்லாம் தெரியும். விதை ரூபமானவன், இந்த சிருஷ்டி மரத்தினுடைய விதையா இருக்கிறாரு. இந்த சிருஷ்டி என்னும் மரத்தின் விதையானவர் தந்தை. என்னுடைய வசிக்கும் இடம் மூல விதனமாகும் என்பதை பாபா புரிய வைக்கிறார். பாபா வசிக்கிற இடமே மூலவதனம், சாந்தி தாமம் தான். அவர் எல்லா இடத்துலையும் கிடையாது, சர்வ வியாபிலாம் கிடையாது. தற்போது இந்த சரீரத்துல வீற்றிருக்கிறார். இப்போதைக்கு அந்த பிரம்மா உடல்ல அவதரிச்சு நமக்கு பாடம் எடுக்கிறதுக்காக அந்த நெற்றி புறத்துல வீற்றிருக்கிறார். நான் பரம தந்தை, பரமாத்மா என்ற பேர் எவருமே கூற முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. யாராவது நான் தான் கடவுள், பரம தந்தைன்னு சொல்லுவாங்களா? யாருமே சொல்ல முடியாது. என்னை தவிர யாரும் அந்த வார்த்தையை சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்படி சொன்னாங்கன்னா அவங்க பொய்யானவர்கள் சொல்லி சொல்றாரு. நல்ல புத்திசாலியானும் ஈஸ்வர் சர்வவியாபி என்று கூறினால், அப்படி என்றால் நீங்களும் கடவுளா என்று உடனே கேட்பார். பாருங்களா, யாராவது புத்திசாலி இருக்கிறாங்கன்னா, கடவுள் சர்வவியாபின்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்ம உடனே என்ன கேள்வி கேட்கணுன்றாரு பாருங்க. நம்ம என்ன கேட்கணும்? அப்ப நீங்களும் கடவுளா? கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்னா அப்ப நீங்களும் கடவுளான்ட்டு உடனே கேட்பார். நீங்கள் அல்லா, நீங்க இறைவனா அப்படின்னு சொல்லி கேளுங்க. கேட்டுட்டு இருக்கவே முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. இருக்க முடியாது இல்லையா? நம்ம போய் கடவுளா ஆக முடியுமா? நீங்க கடவுள் சர்வவியாபின்னு சொல்றீங்களே, அப்ப நீங்க கடவுளான்னு சொல்லி கேளுங்க. நீங்க அல்லாவா, இறைவனா? அப்ப இருக்கவே முடியாது தானே. இந்த கேள்வி கேட்டாலே அவங்க ஆஃப் ஆயிருவாங்க. அப்ப கடவுள் எல்லா இடத்துலயும் இல்லைன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் இந்த சமயத்துல யாருமே புத்திசாலிகள் இல்லை சொல்லி சொல்றாரு. அல்லாவையும் தெரியாது, அல்லாவாக இருக்கிறேன் என்று தம்மையே கூறுவர். அல்லாஹ் யாருன்னே தெரியாது, ஆனா அல்லாவாக இருக்கிறன்ட்டு தன்னையே சொல்லுவாங்க. அதையே ஆங்கிலத்தில் எங்கும் நிறைந்தவர் என்கின்றனர். உடனே ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்க? எங்கும் வியாபித்திருக்கிறான்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதன் பொருளை அறிந்திருந்தால் ஒருபோதும் கூற மாட்டார்கள். உண்மையிலே இந்த பொருளை இறைவனுடைய அல்லான்றதோடைய பொருளை அறிஞ்சிருந்தா இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சிவபாபாவின் ஜெயந்திலிருந்து புது உலகினுடைய ஜெயந்தி சொல்லி சொல்றாரு. இப்ப சிவபாபா அவதரிக்கும் போதுதான் சொர்க்கமே உருவாகுது, புது உலகத்தினுடைய ஜெயந்தி ஆகுது. அதில் தூய்மை, சுகம், சாந்தி அனைத்துமே வந்து விடுகிறது. சொர்க்கத்துல தூய்மை இருக்கும், சுகம் இருக்கும், சாந்தி இருக்கும். சிவ ஜெயந்தில இருந்து தான் கிருஷ்ண ஜெயந்தி வருது. அப்பதானே சொர்க்கத்துல கிருஷ்ணர் பிறக்கிறாரு. சிவன் வந்த பிறகுதான் சொர்க்கத்துல கிருஷ்ணர் பிறக்கிறாரு. அதனாலதான் அந்த அப்படியே வரிசையா வருது. சிவ ஜெயந்தில இருந்து கிருஷ்ண ஜெயந்தி, அதுல இருந்து அப்புறம் தசரா ஜெயந்தி வருது. இந்த ராவணனை 10 தலை ராவணனை எரிச்சு தசரா கொண்டாடுவாங்க. அப்ப அந்த அஷ்ட சக்திகளும் வருவாங்க. துர்க்கை அம்மன் அந்த மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சரஸ்வதி, துர்க்கை அப்படின்ட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அம்மனா வருவாங்க. அப்ப தசரா கொண்டாடுறாங்க இல்லையா? 9 நாள் கொண்டாடுறாங்க. அதுல இருந்து தான் தசரா ஜெயந்தியே வருது. ஏன்னா ராவணனை அழிக்கும் போது தசரா ஜெயந்தி வருது. சிவ ஜெயந்தியிலிருந்து தீபமாலையின் ஜெயந்தி வருது. அதுக்கப்புறம் தான் தீபாவளியும் வருது. சொர்க்கத்துல எல்லாருடைய தீபமும் ஏற்றப்பட்டு வீட்டுக்கு வீடு தீபாவளியா இருக்கும். இங்க அதோட ஞாபகார்த்தமா தான் நம்ம இங்க தீபாவளி கொண்டாடுறோம். பாபா சொல்றாரு, சிவ ஜெயந்தியில இருந்து தான் சொர்க்கத்தின் ஜெயந்தியே ஆகுதுன்னு சொல்லி சொல்றாரு. அனைத்து ஜெயந்திகளும் வந்து விடுகின்றன. சிவன் வந்தாதான் இந்த எல்லா ஜெயந்தியும் வந்துருதுன்னு சொல்லி சொல்றாரு. என்னென்ன ஜெயந்தி வருது? கிருஷ்ண ஜெயந்தி, தசரா ஜெயந்தி, தீபமாலையின் ஜெயந்தி எல்லாமே எப்ப வருதுன்னா சிவன் பூமியில ஜெயந்தி ஆன பிறகுதான் இந்த எல்லா ஜெயந்திகளும் வருது. இந்த புதிய விஷயங்கள் அனைத்தையும் பாபா இப்ப புரிய வைக்கிறார். சிவ ஜெயந்தியிலிருந்து சிவாலய ஜெயந்தி, சிவாலயம்னா சொர்க்கம்,
வைஷாலயம் மறந்து போனது சொல்லி சொல்றாரு. சிவன் வந்து ஜெயந்தி ஆனவுடனே சொர்க்கம் ஜெயந்தி ஆயிடுது. வைஷாலயம் மறைஞ்சு போயிடுது, இந்த கலியுகம் மறைஞ்சு போயிடுது சொல்லி சொல்றாரு. அனைத்து புதிய விஷயங்களையும் பாபா புரிய வைக்கிறார். சிவ ஜெயந்தியிலிருந்து புதிய உலகினுடைய ஜெயந்தி ஆகுது. உலகில் அமைதி வேண்டும் என விரும்புகின்றனர் இல்லையா? எல்லாரும் உலகத்துல அமைதி வேணும்னு சொல்றாங்க. நீங்கள் எவ்வளவு நல்ல முறையில் புரிய வச்சாலும் வைத்துக் கொள்வதே இல்லை. எல்லாம் கும்பகர்ண தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அஞ்ஞான இருள்ல உறங்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த உடல் தான் நான்ட்டு நம்பிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்தாலும் நம்ம இன்னும் ஒரு 40,000 வருஷம் வாழ போறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம எவ்வளோ நல்ல முறையில புரிய வச்சா கூட புரிஞ்சுக்க மாட்றாங்க. பக்தி செஞ்சு செஞ்சு ஏணிப்படியில் கீழே இறங்கி கொண்டே இருக்கின்றனர். பக்தி பண்ணி பண்ணி கோயில் கோயிலா தெரிஞ்சு கடவுளை தேடிட்டே இருக்கிறாங்க. கீழே இறங்கி தான் வந்துட்டு இருக்கிறாங்க. பக்தியில ஒண்ணுமே கிடைக்கல இல்லையா? பாபா கூறுகிறார், நான் வந்து அனைவருக்கும் சத்கதியை அளிக்கிறேன். இப்ப கடவுளே வந்து எல்லாருக்கும் நல்ல கதியை அடிக்கிறாரு. சொர்க்கம் மற்றும் நரகத்தின் ரகசியத்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் பாபா புரிய வைக்கிறார். இப்ப நம்ம வந்து பக்தி முடிச்சு கடவுளை தேடணும். கடவுளே நமக்கு கிடைச்சிட்டாரு. கடவுளே வந்து நமக்கு இந்த ரகசியத்தை புரிய வைக்கிறார். சொர்க்கம் என்ன, நரகம் என்ன, ரெண்டும் இந்த ஒரே பூமி தான். இந்த பூமி தூய்மையா இருக்கும்போது சொர்க்கமா இருந்தது, சுகமும் இருந்தது, சாந்தி இருந்தது. இந்த பூமியில எப்ப தூய்மை போயிடுச்சோ, தூய்மையற்ற தன்மை வந்துருச்சோ, அப்ப நரகம் ஆயிடுச்சு, அப்ப துக்கம் அசாந்தி ஆயிடுச்சுன்ட்டு பாபா புரிய வைக்கிறாரு. செய்தித்தாள்களில் நீங்கள் உங்களை நிந்தனை செய்தவர்களும் எமது நண்பர்களே என்று அவர்களுக்கு எழுதுங்கள். நம்ம நியூஸ் பேப்பர்ல நம்ம எழுதும்போது என்ன எழுதணும்னா, எங்களை யாரெல்லாம் நிந்தனை செஞ்சாங்களோ அவங்களும் எங்களுக்கு நண்பர்கள்னு சொல்லி எழுதுங்க. பிரம்மா பாபாவுக்கு அப்படிதான் 16,108 மனைவி ராணி கேக்குதான்னு சொல்லிட்டு அவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ல எழுதிட்டாங்க. உடனே பாபா ஸ்வீட் செஞ்சு கொடுத்து ஒரு தாதி அவங்க மகளை விட்டு அந்த எந்த நியூஸ் பேப்பரோ அந்த இடத்துக்கு போயிட்டு எல்லாருக்கும் கொடுக்க சொன்னாரு. ஏன்னா இவங்கெல்லாம் எனக்கு நல்லது செஞ்சிருக்கிறாங்க, என்னை நிந்தை செய்தவர்கள் எங்களது நண்பர்களேன்னு சொல்லி பிரம்மா பாபா சொன்னார். அதே தான் நம்மளை செய்ய சொல்றார் பாபா. உங்களையும் சத்கதி அடைய செய்வோம். நீங்க எங்களுக்கு என்னதான் நிந்தனை பண்ணாலும் உங்களுக்கும் நாங்க நல்லது தான் செய்வோம். ஏன்னா நீங்களும் எங்களுடைய நண்பர்கள் தான். உங்களுக்கும் நல்ல கதியை தான் காட்டுவோம். எவ்வளவு நிந்திக்க வேண்டுமோ அவ்வளவு நிந்தியுங்கள் சொல்லி சொல்றாரு. எவ்வளவு திட்டணுமோ திட்டுங்க. கடவுளையே திட்டுறாங்க இல்லையா? கடவுளையே நிந்திக்கின்றனர் என்றால் எம்மை நிந்திப்பதால் என்னவாகும்? நம்மளையும் திட்டுவாங்க தான், என்ன ஆக போகுதுன்றாரு. உங்களுக்கு கட்டாயம் சத்கதியை வழங்குவோம் சொல்லி சொல்லுங்க. நீங்க எங்களை திட்டினாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கண்டிப்பா நாங்க சத்கதியை வழங்குவோம். விரும்பாவிட்டாலும் கூட மூக்கை பிடித்து அழைத்து செல்வோம் சொல்லி பாபா சொல்றாரு. சொல்லுங்க, இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல போடுங்க. விரும்பாவிட்டாலும் கூட உங்களை மூக்கை பிடித்து நல்ல கதியை அடைய செய்வதற்காக அழைத்து போவோம். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. யாரையும் பயப்பட வேணாம்னு சொல்லுங்க. எதை செய்தாலும் கல்பத்திற்கு முன்னால் செய்துள்ளீர்கள் சொல்றாரு. பீக்குகளாகிய நாங்கள் அனைவருக்கும் சத்கதியை அடைய செய்வோம். இப்போ அவங்க வந்து நமக்கு நிந்தனை செஞ்சாலும் கல்பத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்களோ அதே தான் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லுங்க. பீக்குகளாகிய நாம கூட எல்லாருக்கும் சத்கதியை அடைய செய்வோம் சொல்லி சொல்லுங்க. நல்ல முறையில புரிய வைக்க வேண்டும். அபலைகள் மீது அராஜகம் கல்பத்திற்கு முன்னால் கூட நடந்தது. இப்ப எவ்வளவு பேர் பிகே ஆயிட்டு அவங்க கணவன்மார்கள்லாம் அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. அராஜகம் கல்பத்துக்கு முன்னாடி கூட நடந்தது சொல்லி சொல்றாரு. இதனை குழந்தைகள் மறந்து போகின்றனர். இது போன கல்பம் கூட இப்படிதான் எனக்கு ஆச்சுன்ட்டு அதை நினைவுபடுத்தவே மாட்டுறாங்க. அதை கூட மறந்து போயிடுறாங்க குழந்தைகள் சொல்லி சொல்றாரு. கணக்கற்ற குழந்தைகள் அனைவரும் நம்மை நிந்திக்கின்றனர். நிறைய குழந்தைகள் நம்மள நிந்திக்கிறாங்க. அனைவருக்கும் அன்பான நண்பர்களாக குழந்தைகளே உள்ளனர் சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க எல்லாருக்குமே நீங்க தான் அன்பான நண்பர்கள் சொல்லி சொல்றாரு. ஏன்னா நீங்க தான் நல்லது செய்றீங்க. உங்களை திட்டுறவங்களுக்கும் நீங்க போய் நல்லது செய்றீங்க. குழந்தைகளோ மலர்களை போன்றவர்கள். குழந்தைகளுக்கு தாய் தந்தையர் முத்தமிடுகின்றனர். இப்ப சின்ன குழந்தை இருக்குன்னு பார்த்தோம்னா குட்டியா இருக்குங்கள்ல, அதுங்கெல்லாம் மலர் போன்றதுங்க. அந்த குழந்தைகள்லாம் அவங்க அம்மா அப்பா வந்து முத்தமிடுறாங்கல்ல, தலை மீது வச்சுக்கிறாங்க இல்லையா குழந்தைகளை, அவர்களுக்கு பணிவிடை செய்கின்றனர். அதே மாதிரிதான் பாபாவும் குழந்தைகளாகிய உங்களுக்கு சேவை செய்கிறார் சொல்லி பாபா சொல்றாரு. அந்த குழந்தைகளை அம்மா அப்பா தூக்கி தலைமையில வச்சுக்கிற மாதிரி, பணிவிடை செய்யற மாதிரி, அம்மா அப்பா அந்த குழந்தைகளுக்கு பணிவிடை செய்யற மாதிரி பாபாவும் நம்ம பண்ண தப்பெல்லாம் மறந்து நம்மள தலையில தூக்கி வச்சுக்கிறாரு. நமக்கு சேவை செய்ய வந்திருக்கிறாரு. தற்போது உங்களுக்கு இந்த ஞானம் கிடைத்துள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. அதனை தான் நீங்கள் கூடவே எடுத்து செல்கிறீர்கள். இப்ப இந்த ஞானத்தை மட்டும்தான் நம்ம கூட எடுத்துட்டே போறோம். யார் எடுத்துக்கொள்வதில்லையோ அவர்களுக்கும் நாடகத்தில் பாகம் உள்ளது. இந்த ஞானத்தை யார் எடுக்கலையோ
அவங்களுக்கு கூட இந்த நாடகத்துல பார்ட் இருக்கு. பாபா யாரையும் விட்டு வைக்கல. அவங்கவங்களுக்கு ஒரு பார்ட் கொடுத்து நடிக்க சொல்றாரு. இந்த டைரக்டரு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ரோல் கொடுத்து நடிக்க சொல்லுவார்ல, அந்த மாதிரி இந்த ஞானம் எடுத்தா எடுங்க, எடுக்காதவங்க உங்க பார்ட்ட நடிங்கன்னு சொல்லி அவங்கவங்களுக்கு ஒரு பார்ட் கொடுத்துட்றாரு. அதே பாகத்தை தான் நடிப்பாங்க. அவங்க போன கல்பத்துல என்ன பாகம் நடிச்சாங்களோ, கடவுளை நம்பி இருக்க மாட்டாங்க. அந்த கடவுளை நம்பாத பாகத்தை தான் நடிப்பாங்க. கணக்கு வழக்கை முடித்து கொண்டு வீட்டுக்கு சென்று விடுகின்றனர். அவங்களோட கணக்கு வழக்கு என்னென்ன, யார்கிட்ட கொடுக்கல் வாங்கல், யார்கிட்ட திட்டு வாங்குறது, பண்ண தப்பெல்லாம் அனுபவிச்சு திருந்தி வீட்டுக்கு போயிடுவாங்க. கடைசியா முக்தி அடைஞ்சு வீட்டுக்கு போயிடுவாங்க. அவர்கள் சொர்க்கத்தை பார்க்கவே முடியாது. அவங்க இந்த ஞானத்தையே நம்பலல்ல, அப்புறம் எப்படி சொர்க்கத்துக்கு போவாங்க? அப்ப சொர்க்கத்தை அவங்களால பார்க்க முடியாது. அனைவரும் சொர்க்கத்தை பார்ப்பார்களா என்ன? எல்லாராலையும் சொர்க்கத்தை பார்க்க முடியாது. யார் இந்த ஞானத்தை நம்புறாங்களோ, பாபாவுடைய நேரடி குழந்தைகளா இருக்கிறாங்களோ, அவங்க தான் சொர்க்கத்தை பார்ப்பாங்க. இந்த நாடகம் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளது சொல்லி சொல்றாரு. இது ஒரு நாடகம், திருவிளையாடல், சிவனின் திருவிளையாடல் சொல்லுவாங்கல்ல, இது ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ளது சொல்றாரு. பாவங்கள் அதிகமாக செய்கின்றனர், எனவே அவர்களும் தாமதமாகவே வருவர். பாவம் நிறைய பண்ணியிருந்தா கடைசியா தான் வந்து பிகேவாகுங்க, தாமதமா தான் வருவாங்க. இங்க பிரம்மா குமாரிகள் இயக்கத்துக்கு வந்து ஞானம் எடுப்பாங்க. தமோ பிரதானமானவர்கள் காலம் கடந்தே தான் வருவர். யாரெல்லாம் மோசமா தமோ பிரதானமா ஆயிட்டாங்களோ கடைசியா தான் வருவாங்க. இந்த ரகசியம் கூட மிகவும் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டியது சொல்லி பாபா சொல்றாரு. நல்ல நல்ல மகாரதிகளுக்கும் கிரகச்சாரம் பிடித்து கொண்டால் உடனே கோபம் வந்து விடுகிறது. நல்லா முயற்சி பண்ணுவாங்க, பாபாவை நினைப்பாங்க, அமிர்த வேலை பண்ணுவாங்க, யோகா பண்ணுவாங்க, முரளி விடாம படிப்பாங்க, நல்லா முயற்சி பண்ற மகாரதிகள் கூட, சேவை பண்ற மகாரதிகள் கூட கிரகச்சாரம் பிடிச்சிச்சுன்னா உடனே கோபம் வந்துடுது. கோப பூதம் அவங்கள வந்து பிடிச்சிக்குது. பிறகு கடிதம் கூட எழுதலை, அதுக்கப்புறம் லெட்டர் கூட எழுதுறதே இல்லைன்றாரு. அவர்களுக்கு முரளி அனுப்புவதை நிறுத்திவிடு என பாபாவும் கூறிவிடுவார். ஐயோ, பாபா சொல்றாரு, யாரெல்லாம் இந்த மாதிரி கோபப்பட்டுட்டு என்கிட்ட சொல்லாம கடிதம் கூட எழுதுறது இல்லையோ அவங்களுக்கு முரளியே அனுப்பாதீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்படிப்பட்டவர்களுக்கு பாபாவின் கஜானாவை வழங்குவதில் என்ன லாபம்? இந்த மாதிரி பாபாவை நிந்தனை செய்யறாங்க, அவங்களுக்கு பாபாவுடைய கஜானா முரளி தான் கஜானாவே, அதை கொடுக்கறதுல என்ன லாபம்னு சொல்லி சொல்றாரு. முரளி மட்டும் படிச்சா மட்டும் திருந்தவா போறாங்க? லெட்டர் எழுதி தன்னுடைய தவறை வந்து உணர்ந்தாதான் அவங்களுக்கு முரளியே கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. யாருக்காவது பிறகு கண் திறந்தால் தவறு ஏற்பட்டு விட்டது பாபா என்கின்றனர். யாருக்காவது அதுக்கப்புறம் புரிய வந்துச்சுன்னா, தன்னுடைய மூன்றாவது கண்ணு ஆத்மான்ற கண்ணு திறந்துச்சுன்னா தான் தவறு ஏற்பட்டு விட்டது பாபான்ட்டு சொல்றாங்க. வேறு சிலரோ ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்வதில்லை. சிலர்லாம் பாருங்களேன், தவறு பண்றத கூட நினைச்சு திருந்துறதே கிடையாது, அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்ல. இவ்வளவு தவறினை செய்யவே கூடாது சொல்லி பாபாவே சொல்றாரு. பாபாவை நினைவு செய்யாதவர்களும் அநேகர் உள்ளனர். பிகே ஆயிட்டு பாபாவை முழு நாளும் நினைக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. மேலும் தன்னை போன்று பிறரையும் ஆக்குவதில்லை, தானும் ஒழுங்கா மாறுறதில்ல, மற்றவங்களையும் தன்னை மாதிரி மாத்துறதில்ல. இல்லையெனில் பாபா நாங்கள் ஒவ்வொரு கணத்திலும் உங்களை நினைக்கின்றோம் என எழுத வேண்டும். சரி, அப்படி இருக்கிறாங்கன்னா, ஒழுங்கா இருக்கிறாங்கன்னா, அப்ப எழுதணுமா இல்லையா? லெட்டர் எழுதணுமா இல்லையா? பாபா நாங்க இத்தனை மணி நேரம் உங்களை நினைச்சோன்ட்டு எழுதணும் இல்லையா? எழுதவே இல்லை. அநேகர் இப்படியும் இருக்கின்றனர். அனைவரின் பெயரையும் எழுதி விடுகின்றனர். இன்னாருக்கு நினைவு தாருங்கள் என்று எழுதுகின்றனர். சிலர் வந்து சில குழந்தைகள் இப்படியும் இருக்கிறாங்களாம். என்ன எழுதுறாங்கன்னா லெட்டர்ல, பாபா அவங்கள காப்பாத்துங்க, பாபா இவங்கள காப்பாத்துங்க அப்படின்னு எல்லா பேரையும் எழுதி வச்சிருக்கிறாங்களாம். இன்னாருக்கு நினைவு தாருங்கள்ட்டு எழுதுறாங்க. இது உண்மையான நினைவாகுமா சொல்லி பாபா சொல்றாரு. இதெல்லாம் உண்மையான நினைவாகுமா? பொய் எடுபடாது சொல்லி பாபா சொல்றாரு. பொய்யெல்லாம் இங்க பாபா கிட்ட எடுபடாது. ஏன்னா அவர் சத்தியம் சிவம் சுந்தரம். உள்ளே உள்ளம் உறுத்தி கொண்டே இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல நல்ல கருத்துக்களை புரிய வைத்து கொண்டிருக்கிறார். இப்ப பாபா நமக்கு நிறைய கருத்துக்களை புரிய வச்சிருக்கிறார். நாளுக்கு நாள் ஆழமான விஷயங்களை பாபா இப்போது புரிய வைக்கிறார். துக்கத்தின் மலை விழ இருக்கிறது. போக போக பாருங்களேன், சத்தியுகம் வர்றதுக்கு முன்னாடி துக்கத்தின் மலையே விழுன்னு சொல்லி சொல்றாரு. சத்தியுகத்தில் துக்கத்தின் பெயரே இருக்காது. சொர்க்கத்துல துக்கமே உங்களுக்கு இருக்காது. தற்போது ராவண ராஜ்யமாகும். இப்ப இந்த 5 விகாரங்களுடைய ராஜ்யம் தான் நடக்குது இல்லையா? 10 தலை ராவணனுடைய ராஜ்யம். மைசூர் ராஜா கூட ராவணனை பெரிதாக செய்து தசரா கொண்டாடுகிறார். மைசூர்ல பார்த்துருக்காரு பாபா. அந்த ராஜா கூட 10 தலை ராவணனை பெருசா செஞ்சு அதை கடைசியா எரிச்சு அந்த தசரா கொண்டாடுறாரு. ராமரை பகவான் என்கின்றனர். ராமரின் சீதையை கடத்தி விட்டதாக கூறுகின்றனர். அந்த ராவணன் வந்து ராமருடைய மனைவி சீதையை கடத்திட்டதா சொல்றாங்க. ராமரை தான் பகவான் சொல்றாங்க. அது உண்மையில இந்த ராமர்ன்றது சிவபாபா தான்.
அவருடைய மனைவி தான் நம்ம தான் சீதை. நம்மளை தான் கடத்தி விட்டாரு இந்த ராவணன். 5 தலை 10 தலை ராவணன். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல போய் கடவுளே மறந்துட்டோம் பாருங்களேன். இந்த ராவணனோட பிடிக்குள்ள சிக்கிட்டு இருக்கிறோம். கோட்டை தாண்டி ஸ்ரீமத்தின்ற கோட்டை தாண்டியதுனால ராவணன்ட்ட போய் மாட்டிக்கிட்டோம். அதான் இப்ப ராமர் திரும்ப நம்மளை விடுவிக்க வந்திருக்கிறாரு. அதான் சொல்றாரு, தேக அபிமானத்தை வதைங்கன்னா நம்ம கேட்க மாட்டோம். அந்த வயிற்றுல போடுங்க, ராவணனோட வயிற்றுல போடுங்க அம்ப, அசரீரியா மாறுங்க, அப்பதான் இந்த 5 விகாரம் போகும்னு சொல்லி சொல்றாரு. சர்வ சக்திமான் இருக்கும்போது அவருடையவரை எப்படி கடத்த முடியும் சொல்லி சொல்றாரு. சர்வ சக்திவான் ராமர் சிவபாபா இருக்கும்போது அவருடைய சீதையை எப்படி கடத்த முடியும்? இது அனைத்துமே குருட்டு நம்பிக்கை சொல்லி பாபா சொல்றாரு. இச்சமயத்தில் 5 விகாரங்களின் அழுக்கு உள்ளது. ராமர் இருக்கும்போதே அவர் மனைவி யாராவது கடத்த முடியுமா? இதெல்லாம் குருட்டு நம்பிக்கைன்னு சொல்லி சொல்றாரு. இச்சமயத்துல 5 விகாரங்களுடைய அழுக்கு தான் இருக்குது. அந்த 5 விகாரங்கள் தான் இந்த ஆத்மாவாகிய சீதையை கடத்துருச்சு. பிறகு பகவானை சர்வ வியாபி என கூறுவது மிக மிக பெரிய பொய்யாகும் சொல்லி சொல்றாரு. கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறான்னு சொல்றீங்க பாருங்க, இதுதான் பெரிய பொய்ன்னு சொல்லி சொல்றாரு. எனவேதான் பாபா கூறுகிறார், யதா யதாகி, நான் உண்மையான கண்டம் மற்றும் உண்மையான தர்மத்தை ஸ்தாபிக்கிறேன். இப்ப இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டதான் நான் வந்திருக்கிறேன். இந்த சர்வவியாபின்னு சொன்னீங்களே, இதெல்லாம் தப்புன்னு சொல்லி புரிய வச்சு நான் ஒரு முறை தான் வரேன். இந்த உண்மையான சத்தியுகத்தை தர்மத்தை ஸ்தாபனம் பண்றேன். உண்மையான கண்டம் என்ற சத்தியுகமும் பொய்யான கண்டம் என்ற கலியுகமும் கூறப்படுகிறது சொல்லி சொல்றாரு. இந்த உண்மையான கண்டமே சொர்க்கம்தான், பொய்யான கண்டம்ன்றது இந்த கலியுகம்ன்றது கூறப்படுகிறது சொல்லி சொல்றாரு. ஏன்னா இங்க காயமே இது பொய்யடா, இது உடல் தான் நான் நினைக்கிறது பொய்யான கண்டம், ஆத்மாதான் நான் நினைக்கிறது உண்மையான கண்டம் சொர்க்கம். ஆனா இது பாருங்க, இந்த பொய்யான உலகத்துல பொய்யான உடல்ல நடிச்சுக்கிட்டு ஆத்மா இதுதான் உண்மைன்னு நம்பிட்டு இருக்குது. ஆனா அந்த உடல் அழிஞ்சு போயிடுது, ஆத்மா மட்டும்தான் நிக்குது. அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிடும், நான் தான் இங்க எல்லாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். தற்போது பாபா பொய்யான கண்டத்தை சத்தியமான கண்டமாக மாற்றுகிறார். இப்ப கடவுளே புரிய வச்சு, நீங்க எல்லாம் ஆத்மா, இந்த உடல் கிடையாது, இந்த உடல் அழிஞ்சிரும், நீங்க அழிவதில்லை, இந்த பொய்யான கண்டத்தை இப்போ சத்தியமான கண்டமா சொர்க்கமா மாற்ற வந்திருக்கிறார். நல்லது. இனிமேல இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த ஆழமான மற்றும் அழிவற்ற ஞானத்தை புரிந்து கொள்வதற்காக புத்தியை நினைவு பயணத்தினால் தங்க பாத்திரமாக ஆக்க வேண்டும். பாபா நினைச்சாதான் இந்த முரளி நல்லா போய் பதியும். நம்ம பாபாவை நினைக்காம முரளி கேட்டோன்னா முரளி அப்படியே அந்த தோசைக்கல்ல போட்ட தண்ணி மாதிரி பறந்து போயிடும். ஒரு பாயிண்ட் கூட புத்தியில ஞாபகமே இருக்காது. அதனால பாபா சொல்றாரு, புத்தி பாபா நினைவுல இருக்கும் போதுதான் தங்க பாத்திரமா ஆகும். அப்பதான் இந்த அழிவற்ற ஞானம் ஸ்டோர் ஆகும், புரிஞ்சு கொள்ள முடியும். இல்லைன்னா நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டோம், கடைசி வரைக்கும் தவறு பண்ணிட்டே தான் இருப்போம், ஒழுங்கான பதவி அடைய மாட்டேங்கன்றாரு. நினைவு என்ற ஓட்ட பந்தயத்தில் ஈடுபட வேண்டும். எப்பயுமே பாபா நினைவுன்ற ரேஸ்ல ஓடிட்டே இருக்கணும். அவங்கள விட நான் அதிகமா நினைக்கணும், இவங்கள விட அதிகமா நினைக்கணும், அம்மா பாபாவோட அதிகமா நினைக்கணும். அதான் சொல்றாரு, பிரம்மா பாபாவே உங்களால பீட் பண்ண முடியும், ஆனா நீங்க பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. 2வது பாயிண்ட், பாபாவின் கட்டளைப்படி நடந்து படிப்பை கவனமாக படித்து தன் மீது தானே இரக்கம் மற்றும் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். என்கிட்ட எதுக்கு இரக்கம் காட்டுங்க ஆசீர்வாதம் காட்டுங்கன்னு சொல்றீங்க? ஒழுங்கா படிங்க. ஸ்கூல்ல சொல்லுவாங்களா டீச்சரு, நீ ஒழுங்கா படிச்சாதான்டா நீ போய் நல்ல பதவி அடைவ, என்கிட்ட எதுக்கு பாஸ் போடுன்னு சொல்ற, என்கிட்ட இரக்கம் காட்டுங்கன்ட்டு எதுக்குடா சொல்றேன்னு சொல்லுவாங்க ஸ்கூல்ல டீச்சர். அந்த மாதிரி பாபா சொல்றாரு, ஒழுங்கா படிங்க, படிப்பை கவனமா படிச்சாலே நீங்க நல்ல பதவி அடைய முடியும். இதுல ஏன் என்கிட்ட இரக்கம் ஆசீர்வாதம் கேக்குறீங்கன்றாரு. தனக்கு தானே ராஜ திலகம் இட்டு கொள்ள வேண்டும். ராஜ்ய அதிகாரியா மாறுங்க, தனக்கு தானே திலகம் இட்டுக்கங்கன்றாரு. இகழ்பவர்களையும் கூட தனது நண்பனாக புரிந்து கொண்டு அனைவருக்கும் சத்கதியை அடைய செய்ய வேண்டும். நம்ம கூடவே தான் இருப்பாங்க, நம்மளே போய் பின்னாடி பேசி திட்டிட்டு இருப்பாங்க, அவங்கள கூட நீங்க நண்பனா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்க புகழ எல்லா இடத்துலயும் பரப்புறாங்கல்ல. இப்படிதான் கிருஷ்ணருடைய புகழ ஃபுல்லா பரப்புறாங்க. பிரம்மா பாபா பத்தி தவறா பேசினாங்க, அதனால அவரோட பாவத்தை கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். நம்மளை பத்தி பேசினாங்கன்னா அவங்க நம்ம பாவத்துல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால அவங்கள நண்பனா நினைச்சுக்காங்கன்னு சொல்லி சொல்றாரு. யார் உங்களை நிந்தனை செய்யறாங்களோ அவங்கள உங்க நண்பர்கள் நினைச்சுக்காங்க.
அப்படி புரிஞ்சுக்கிட்டு அனைவருக்கும் சத்கதியை அடைய செய்ய வேண்டும். அவங்களுக்கும் நீங்க நல்லது தான் செய்யணும். நீங்க போய் இந்த ஞானத்தை சொல்லி புரிய வச்சு, அவங்க கஷ்ட காலத்துல நீங்க என்ன சொல்லக்கூடாது, என்ன இப்படி செஞ்சீங்கல்ல உங்களுக்கு நல்லா வேணும் அப்படி சொல்லக்கூடாது. அவங்க கஷ்ட காலத்துல நீங்க ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கும் நல்லது செய்யணும், சத்கதி அடைய செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. வரதானம்: மேலிருந்து அவதரித்த அவதாரமாகி சேவை செய்யக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி, காட்சி அளிக்கும் மூர்த்தி ஆவீர்களாக என்ற வரதானம் கொடுக்குறாரு. எப்பயுமே நான் அவதரித்துள்ள ஆத்மா, நான் இந்த உடல்ல கடைசி பிறவில இருக்கிறேன். மேலேருந்து வந்த ஆத்மா தான், பல உடல் எடுத்து இப்ப இந்த கடைசி பிறவில இருக்கிறேன். இந்த உடல்ல அவதாரம் பண்ணியிருக்கிறேன். பாபா சேவைக்காக தான் இப்ப உயிரோடயே இருக்கிறேன், வேற எதுவுமே எனக்கு கிடையாது. அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க சாட்சாத்கார மூர்த்தியா ஆயிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. எப்படி தந்தை சேவைக்காக வதனத்திலிருந்து கீழே வருகிறாரோ அதே போன்று நாமும் சேவையின் பொருட்டு வதனத்திலிருந்து வந்துள்ளோம். இப்படி புரிஞ்சுக்கோங்க. நான் மேல இருந்து வந்திருக்கிறேன், இந்த உடல்ல எதுக்காக வந்திருக்கிறேன், பாபா சேவைக்காக வந்திருக்கிறேன், அப்படி புரிஞ்சுக்கோங்க. இவ்வாறு அனுபவம் செய்து சேவை செய்தீர்கள் என்றால் எப்பொழுதும் விலகியும் தந்தைக்கு சமானமாகவும் பிரியமானவராகவும் ஆகிவிடுவீர்கள். இந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா, அனுபவம் பண்ணி சேவை செஞ்சீங்கன்னா, நான் மேல இருந்து அவதாரம் பண்ணியிருக்கிற ஆத்மா அப்படின்ட்டு சேவை பண்ணீங்கன்னா எப்பவுமே விலகி இருப்பீங்க, ஞாராவா இருப்பீங்க, பியாராவா இருப்பீங்க. விலகி பாபாவுக்கு அன்பானவரா பிரியமானவரா ஆகிடுவீங்க. அப்ப எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும். மேலிருந்து கீழே வருவது என்றால் அவதாரமாகி அவதரித்து சேவை செய்வது சொல்லி பாபா சொல்றாரு. அவதாரம் வர வேண்டும், மேலும் எங்களை கூட அழைத்து செல்ல வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள். எல்லாம் உலகத்துல என்ன நினைக்கிறாங்க, கடவுளே கிருஷ்ணரை வர சொல்றாங்க, மேல இருந்து அவதாரம் எடுத்து எங்களை கூட அழைத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. எந்த அவதாரமா இருந்தாலும் அது மேல இருந்து வரணும், அவதாரம் வரணும், மேல எங்களை கூட அழைத்து செல்லணும்னு தான் எல்லாரும் விரும்புறாங்க. எனவே அந்த மாதிரி உண்மையான அவதாரமா நீங்க தான் ஆகணும்னு சொல்றாரு. நீங்க தானே அது ஃபரிஸ்தாவா மேல இருந்து பறந்து இந்த உடல்ல அவதரிங்க, சேவையை பண்ணுங்க, திரும்ப அங்க போயிருங்க. இந்த பயிற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க தான் அவதாரம் மூர்த்தி ஆயிடுவீங்கன்னு சொல்றாரு. உண்மையா தேடிட்டு இருக்கிறாங்களா, அவங்க யாரையோ தேடிட்டு இருக்கிறாங்க. கிருஷ்ணரு, ஜீசஸ் இவங்கெல்லாம் மேல இருந்து வருவாங்க, நம்மளை கூட்டு போவாங்கன்ட்டு காத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப உண்மையா அவங்க அவதாரமா இருக்கிற யாரையோ தேடிட்டு இருக்கிறாங்க, அது நீங்க தான் சொல்றாரு. ஏனெனில் அனைவரையும் முக்தி தாமத்திற்கு அழைத்து செல்வீர்கள். கடைசியா நீங்க தான் காட்சி காட்டி எல்லாரையும் சாந்தி தாமத்துக்கு கூட்டிட்டு போவீங்கன்னு சொல்றாரு. அவதாரம் என்று புரிந்து சேவை செய்தீர்கள் என்றால் அப்போதுதான் சாட்சாத்கார மூர்த்தி, காட்சி அளிப்பவராக ஆவீர்கள். இந்த மாதிரி நீங்க பயிற்சி பண்ணி நான் மேல இருந்து அவதாரம் பண்ணியிருக்கிற ஆத்மான்ட்டு சேவை செய்யும் போது, அந்த மாதிரி நீங்க பயிற்சி பண்ணும்போது சாட்சாத்கார மூர்த்தியா ஆவீங்க. உங்க மூலமா காட்சி கிடைக்கும்னு சொல்றாரு. மேலும் அநேகருடைய விருப்பங்கள் கூட பூர்த்தி ஆகும். இந்த மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ண எல்லாருடைய விருப்பமும் பூர்த்தி ஆயிடும்னு சொல்றாங்க. ஸ்லோகன்: உங்களுக்கு ஒருவர் நல்லது கொடுத்தாலும் சரி, தீயவை கொடுத்தாலும் சரி, நீங்கள் அனைவருக்கும் அன்பு கொடுங்கள், சகயோகம் கொடுங்கள், கருணை காட்டுங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. முரளி மாதிரிதான், முரளியில என்ன சொன்னாரு, அபகாரிக்கு உபகாரம் செய்யற பாபாவே செய்யறாரு, அப்ப நம்மளும் அதே தான் செய்யணும். அதனால உங்களுக்கு நல்லது செஞ்சாலும் சரி, தீயதை செஞ்சாலும் சரி வாங்கிக்கோங்க, அதுக்காக ஃபீலும் பண்ணாதீங்க. நல்லது செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நன்மை நினைக்கிறது, தீயது செய்யறவங்கள பத்தி கண்ணாமண்ணான்னு திட்டிக்கிட்டு நம்மளும் திட்டிக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி செய்ய தேவையில்ல. யார் எது கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க. ஆனா நீங்க பதிலுக்கு அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், அன்பு தான் கொடுக்கணும். நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை நம்ம கொடுப்போம், அவங்கள்ட்ட என்ன கொடுக்குதோ அவங்க கொடுக்குறாங்க. அவங்க கெட்ட பார்வையோட கெட்டதை கொடுக்குறாங்க, நம்ம கிட்ட என்ன இருக்குது, நமக்கு நல்ல பார்வை அன்பு தான் நம்ம கிட்ட இருக்குது, பாபாவுடைய அன்பு தான் இருக்குது. நம்ம அன்பு கொடுக்கணும், சகயோகம் கொடுக்கணும், அவங்களுக்கு நல்லது செய்யணும், அவங்களுக்கு போய் கூட ஹெல்ப் பண்ணணும், நல்லது செய்யணும். அப்பதான் சொல்லுவாங்க, நான் இவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் இவங்க எனக்கு நல்லதே செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. சகயோகம் கொடுப்பாங்க, கருணையும் காட்டுங்கள் சொல்றாரு. அவங்க மேல கருணை வைங்க, ஏன்னா அவங்களுக்கு கடவுள் யாருன்னே தெரியாது, நமக்கு தான் கடவுள் யாருன்னு தெரியும் இல்லையா. அவங்களுக்கு கடவுள் யாருன்னே தெரியாது, நம்ம மூலமா தான் கடவுள் அவங்களுக்கு தெரிவாரு. நீங்க இந்த மாதிரி அன்பா சகயோகியா இருந்து கருணை காட்டும் போது உங்க முகத்திலேயே அவங்க கடவுளை பார்ப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன இருக்கோ அவங்க கொடுக்கட்டும், நீங்க உங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை கொடுங்கன்னு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி.